வெல்கம் கைஸ், வெல்கம் டு வெட் ஸ்கூல் ஆஃப் பேங்கிங். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சியில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம், டிப்ளமோ லெவல் எக்ஸாம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா விட்டுருக்காங்க. ஓகேவா? அதுக்கு எல்லாருமே மோஸ்ட்டாக அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. சரியா? சப்போஸ் நான் லாஸ்ட் வீக்கில் பண்ணிக்கிறேன் இல்லை லாஸ்ட் டேயில் பண்ணிக்கிறேன் அந்த மாதிரி யாராவது வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த மாதிரி வெயிட் பண்ண வேண்டாம். சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட் டைமில் நீங்கள் பண்ணும்போது என்ன மாதிரியான டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணுவீங்க, அந்த டைமில் உங்களுக்கு அது எதெல்லாம் கிடைக்காம போகும், இதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளையே பண்ண முடியாது போகக்கூடிய சுச்சுவேஷன் கூட வரும். சரியா? அதெல்லாம் எப்படி நம்ம வந்து பார்த்தோன்னா அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான வீடியோஸ் தான் இதில் பார்க்க போகிறோம். காரணம் என்ன நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹை ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் அண்ட் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரிங்களா? அதில் ஒரு சில போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேண்டேட்ரியாக நீங்கள் இதை வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும், அப்லோட் பண்ணி தான் ஆகணும். சரியா? அதே மாதிரி ஹை ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா யார்கிட்ட வேணாலும் வாங்கிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கீங்க. அதுவுமே கிடையாது. சரியா? ஸோ அது என்ன பண்ணணும், எங்கே அதை வாங்கணும், யார்கிட்ட வாங்கணும், ஹை ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் எந்தெந்த போஸ்ட்டுக்கெல்லாம் எலிஜிபிள், ஓகேவா? அதே மாதிரி ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் யாரெல்லாம் வாங்கணும் அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில்ஸாக இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேவா? ஓகே, ஐ ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் நான் ஜஸ்ட் போஸ்ட் கோடு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிடுறேன், அதை வச்சு நீங்கள் தெளிவாக பார்த்துக்கோங்க. சரிங்களா? 3679 கெமிஸ்ட். ஓகேவா? அதுக்கப்புறம் 1853 JTA ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட். ஓகேவா? அதுக்கப்புறம் 3662 ஜூனியர் இன்ஜினியர், 3101 AAO, 3104 AHO, 3591 டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் எலக்ட்ரிக்கல். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஜேடிஓவில் நிறைய போஸ்டஸ் இருக்குது. சரியா? ஸோ அவங்களுமே அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்கணும். யார்கிட்ட போய் வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் டாக்டர்கிட்ட, ஆப்தமாலஜி முடிச்சிருப்பாங்கல்ல, அவங்கக்கிட்ட நீங்கள் போய் நீங்கள் வந்து உங்களோட ஐ ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வாங்கணும். இதுக்கான அந்த சர்டிஃபிகேட் ஃபார்ம் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட நோட்டிஃபிகேஷனில் பேஜ் நம்பர் 182 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபார்மேட் தான் ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அதையே கூட நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் அவங்கக்கிட்ட நீங்கள் அந்த ஐ ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வாங்கிக்கோங்க. அதை ஸ்கேன் பண்ணி பிடிஎஃபாக நம்ம அப்லோட் பண்ணணும். சரிங்களா? செகண்டு ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட். ஹை ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் கூட நம்ம இது பண்ணிடலாம். ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா இதுவுமே ஒரு சில போஸ்ட்டுக்கு கேட்குறாங்க. அது நம்ம எங்கே பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருக்குன்னா ஜூனியர் ட்ரேட்ஸ்மேன். ஓகேவா? ஜூனியர் ட்ரேட்ஸ்மேன்லேயும் நிறைய போஸ்டஸ் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சில இதுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா வாங்க சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? அது யார்கிட்ட வாங்கணும்னா கவர்மெண்ட், ஓகேவா, இன்ஸ்டியூஷன் அண்டு வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் இன்ஸ்டியூஷன் இவங்ககிட்ட தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வாங்கணும். அதுலேயும் பர்டிகுலராக இவங்ககிட்ட தான் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. யாருன்னா அசிஸ்டன்ட் சர்ஜனு. ஓகேவா? அசிஸ்டன்ட் சர்ஜன்னா நீங்கள் அதை விட அதிகமான சீனியர் சர்ஜன் இவங்க எல்லாருக்கிட்டையுமே நீங்கள் வாங்கலாம். அதே மாதிரி சிவில் சர்ஜன். ஓகேவா? சீனியர் சிவில் சர்ஜனாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக சிவில் சர்ஜனாக இருந்தாலும் சரி, நீங்கள் யார்கிட்டனாலும் வாங்கிக்கலாம். அப்படியும் இல்லை அப்படின்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர். ஓகேவா? சீனியர் ப்ரொஃபஸர், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இவங்க எல்லாருக்கிட்டையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிக்கலாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸாக இருக்கணும். அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஓகேவா? இதுக்கான ஃபார்ம் எங்கே இருக்குன்னா பேஜ் நம்பர் 184 வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் அவங்கக்கிட்ட வாங்கிக்கலாம். சரியா? ஹை ஃபிட்னஸும் சரி, ஃபிசிக்கல் ஃபிட்னஸும் சரி, மேண்டேட்ரியாக கேட்டிருந்தாங்கன்னா கம்பல்சரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதை வாங்கி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும்னா பிடிஎஃபாக நீங்கள் அப்லோட் பண்ணி தான் ஆகணும். வேறு ஆப்ஷன் கிடையாது. நம்ம அதை ஸ்கிப் பண்ண முடியாது. நம்ம யார்கிட்டனாலும் வாங்கிக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காதீங்க. பக்கத்தில் யாராவது டாக்டர் இருக்காங்க, கிளினிக் வச்சுருக்காங்க, நம்ம அவங்கக்கிட்ட போய் வாங்கிக்கலாம், வாங்கிட்டு வந்து அப்லோட் பண்ணலாம், இந்த மாதிரி தாட்லாம் வச்சுக்காதீங்க. சரிங்களா? இதுக்காக தான் லாஸ்ட் நாள் வரையும் வெயிட் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு 1 or 2 வீக்ஸ் முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிவிடுங்க. சரிங்களா? லாஸ்ட் வீக்கில் நான் பண்ணிக்கிறேனாலும் சரி, இல்லை லாஸ்ட் டேயில் பண்ணிக்கிறேன்னாலும் சரி, அந்த டைமில் இந்த டிஃபிகல்ட்டிஸ்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டாம். ஓகேவா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 days பிஃபோரே வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் நீங்கள் கலெக்ட் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணுறதுக்கான வழியை பாருங்கள். இதை பற்றி வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா கீழே தெரிகிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா கமெண்ட்ஸுக்கு உங்களோட குவரிஸை கேளுங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.